இல்லை வந்து நான் கோட்டோட டைட்டில் கார்டு எப்படி எடிட் பண்ணேன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் பண்ணலாம் ஒரே ஒரு வேலை தான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அது உங்கள் ஃபேஸ் நல்லா முழுசாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அப்புறம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை தொட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரிலாம் ஃபோட்டோ வரும். உங்களுக்கு இந்தமாரி ஃபோட்டோலாம் வந்துன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். மொத்தம் ஒரு 70 கிட்ட வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வரும். ஒரு கோட்டுன்னு ஒரு வீடியோ மட்டும் வரும். உங்களுக்கு அது வேணால் ஏற்றிக்கோங்க, இல்லைனா வேணாம் கூட விட்ருங்க. உங்களுக்கு இது மட்டும் ஓகே அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம எப்படி தளபதி ஃபேஸ் வர இடத்துல உங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு வர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம வந்து சொல்லித்தர போகிறது. அதான் அந்த விஷயம் தான் நம்ம சொல்லித்தர போகிறது. அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபோட்டோ இருந்து உங்களது எந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபோட்டோ இருந்தால் பரவாயில்ல, அது இருந்தால் போதும். உங்களோட இந்த ஃபோட்டோவை மர்ஜ் பண்ணிடலாம். ஃபேஸ் வேப் ஏஐன்னு இருக்கும். அது போய்ட்டு நீங்கள் இதில் எந்த ஆப் தொட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரீமேக் ஏஐன்னு போட்டிங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ மாதிரி தான் உங்களுக்கு பெய்டு மாதிரி ஃப்ரீயாக பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு காசு கட்டி தர மாதிரி இருக்கும். டைம் லிமிட்டட் வந்துடும். அதனால் அதில் போகாதீங்க. இந்த விண்டோ ஏஐன்னு இருக்குல்ல, வின்சோ அது எதுனா தெரியல. அது இதில் போயிட்டு உங்களோட வந்து இருங்க நான் காட்டுறேன். உங்களுக்கு நல்லா கீழே கால் பண்ணினா உங்களுக்கு வந்து இப்படி மாதிரி ஃபோட்டோ வரணுங்க. உங்களுக்கு வந்து 2 ஃபோட்டோ மர்ஜ் பண்ணுற மாதிரி காட்டும். உங்களுக்கு அப்போயே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நான் இருங்க, நான் வேறு கூட காட்டுறேன். இதில் நீங்கள் எந்த மாதிரி போனாலும் பரவாயில்ல கேஸ் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே உங்களுக்கு ஓகேனா கூட ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ, அதாவது ட்ராப் ஃபைல்னால் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்க அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடணும் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விஜய் ஃபோட்டோ இருக்குது, நான் வைக்கிறேன் பாருங்கள். விஜய் ஃபோட்டோ வைக்கிற பாருங்கள். ஃபோட்டோ இருக்கா? இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கா? இப்போ நாங்கள் விஜய் ஃபோட்டோ வைக்கிறதுல இப்போ என் ஃபோட்டோ வைக்கணும் பாருங்கள். இப்போ நான் என் ஃபோட்டோ வர வைக்கணும் பாருங்கள். சும்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோவே வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. காட்டுறவங்களுக்கு எப்படின்னு அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த ஃபோட்டோ தான் மட்டும்தான் வைக்க முடியும். இல்லைன்னா வைக்க முடியாது கேஸ் அது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா காட்ட முடியாது. அது அதை வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து எடிட் பண்ண முடியாது. ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக, அதே மாதிரி ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஃபோட்டோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது என்கிட்ட. ஓகேவா? நான் அந்த ஃபோட்டோ வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டார்ட் ஃபேக் அப்படின்னு வந்துட்டுனா உங்களுக்கு இப்போ பாருங்கள், அந்த விஜய் வர ஃபோட்டோத்தில் இப்போ என் மூஞ்சி வந்துடுவாங்க பாருங்கள். உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்தமாரி நீங்கள் ஒரு வீடியோவாக தான் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் நம்ம எடிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் வராமல் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு விஎன்னு இல்லை கேப்கட்டு இல்லை இன்ஷாட்டுன்னா கூட ஓகே. இப்போ நான் வந்து இன்ஷாட் எடுத்துக்கிறேன். அது எதில் வேணால் பண்ணலாம். நீங்கள் எனக்கு வந்து இன்ஷாட்டு பெட்டராக தோணுது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, நான் ஃபோட்டோ கொடுத்தது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோலேருந்து ஆரம்பிக்கணும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இருக்கா இந்த கன்று இது அப்படி லைனாக அடுக்கடுக்கா. ஓகேவா? இப்படி இப்போ நான் எடிட் பண்ண ஃபோட்டோலேருந்து அப்படியே பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் அப்படியே லைனாக தொட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வைஸாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த கன்று சுற்றி வரா மாதிரி. இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணால் கூட டோட்டல் வீடியோவே நீ வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து போடுறேன். அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்து. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவை எல்லாமே ஒரு செகண்டு மாற்றுறீங்க. எல்லாமே ஒரு செகண்டு. ஓகேவா? இந்தமாரி ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நீங்கள் போட வேணாம். எல்லா வீடியோவுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்போ தான் இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த கொஞ்சம் டைம் ரேஷியோ மாறினா கூட உங்களுக்கு வந்து இந்த இது வராது உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு செகண்ட் தான். எதுவுமே அந்த 2 செகண்டு 1 செகண்ட் வச்சிங்கன்னா கூட நீங்கள் 1 செகண்ட் தான் வைக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே இருந்தால் அந்த வீடியோ வந்து ஒழுங்காக வராது. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் வரணும்னு தோணுது எனக்கு. வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கேட்பீங்க, இந்தமாரி ஏன் ப்ரோ பண்ணுறீங்க, கொஞ்சம் வேணாம் அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து இதுமாரி
எடிட் பண்ணணும் கொஞ்சம் இருக்கும், அதனால தான் வந்து போடுறேன். இது வந்து சில பேர் வந்து பெய்டு வெர்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க ஆன்லைனில். பெய்டு வெர்ஷன் அதாவது நான் குறிப்பிட்டவங்க மட்டும் தான் ஃப்ரீயாக பண்ணி தர மாதிரி. நம்ம அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணனால தான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பண்ணிட்டேன், ஓகேவா. ஒரு இந்த ஃபோட்டோ தவிர அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு லைனாக வருது பாருங்கள் வீடியோ, சூப்பராக லைனாக அந்த ஒரு செகண்ட்னால் அப்படி வருது எனக்கு வீடியோ. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேண்டிய பாட்டு போட்டு, அதான் உங்களுக்கு என்ன பிஜிஎம் பேக்ரவுண்டில் வேணுமோ எடிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இதோட வீடியோ வந்து சிம்பிள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இதுமாரி வேறு என்ன கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ மட்டும்தான் நான் வந்து போடுவேன். எல்லா இன்ட்ரோ போட மாட்டேன். இது வந்து சில பேருக்கு இல்லை, அதனால வந்து நான் போய் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய வீடியோ வரும். சப்போஸ் அந்த இன்ட்ரோ வீடியோ தான் வரும்னு இல்லை, நிறைய வந்து கேமிங் வீடியோ வரும். ஏன்னா நான் வந்து பப்ஜி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் பப்ஜியோட இது. நான் குட்டி நேஸ் வச்சுருக்கேன், குட்டி நேஸ் சொல்கிறேன், கால்மி சார் இருக்குது, அப்புறம் ரோலர்ஸ் கேமிங் இருக்குது. ரெண்டுலேயுமே மோடு போடுவேன். அதில் என்ன மோடு போடுவேன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பஸ் மோடு போடுவேன், ஜிடி சாண்டர்ஸ் போடுவேன் ரோலர்ஸ் கேமிங்கில். நான் கால்மி சாரில் வந்து பப்ஜி மட்டும் தான் போடுவேன். சில வாட்டி லைவ் கூட வரும், பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்தமாதிரி வீடியோ எடிட் பண்ணணுமோ அவங்களாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு